சீமானை முன்னிறுத்தி மட்டும் தான் சீமான் வந்து அரசியல் பண்றாரு, மற்ற யாரையும் வளர விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? அவர் யாரையுமே வளர விட மாட்டார், தன் மகனை கூட அவர் வளர விட மாட்டார். நாங்கள் இருக்கும்போதே பேசுவார், என் தமிழ்நாட்டிற்கென்று ஒரு பாராளுமன்றத்தை நிறுவும். இதெல்லாம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எவரும் செய்ய முடியாது. நக்கல் நையாண்டி வேற பெருமாய் உள்ள உட்கார்ந்து எந்த உழைப்பு கொடுத்தாலும் அவர்கள் அந்த உழைப்பிற்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் இவங்க வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க? 8.4% வாக்குகளை வாங்கியிருக்கிறோம், அடுத்து 16% நாம் வாங்கி விடலாம் என்கிற பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். கல்லூரியை போன்றது நாம் தமிழர் கட்சி. 3 ஆண்டுகள் படிப்பார்கள், படித்து முடித்து ஃபெயில் ஆகி வீட்டுக்கு. அதுதான் அங்கே இருக்கிறது. யாரும் பாஸ் பண்ணதில்லை. சீமான் ஸ்டாலினை சந்தித்ததற்கு காரணமே திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பை உருவாக்குவதற்கு டம்மி வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும். விஜய் அவர்கள் வருகைக்கு பின்னால் திமுகவே பயந்து கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் என்ன பயப்படுவது? சில்லு காசு. ஆண்ட கட்சியும் ஆளும் கட்சியும் மற்ற இதர உதிரி கட்சிகளும் பயந்து கொண்டுதான் அரசியல் களத்தில் ஆங்காங்கே மாநாடுகளும் நடைபயணங்களும் பொதுக்கூட்டங்களும் இன்றைக்கு நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். இப்போ நாம் தமிழர் கட்சி ஆரம்ப காலகட்டத்திலேயே நீங்க வந்து அதுல சேர்ந்து அந்த கட்சிக்காக எவ்வளவு பாடுபட முடியுமோ பாடுபட்டு இருக்கீங்க. ஒரு கட்டத்துல கட்சியில இருந்து விலகி வந்திருப்பீங்க. என்ன காரணம்? சில சீமான் மேல சில காரணங்களை வந்து முன்வச்சு. இப்பவும் சில தம்பிகள் வந்து சீமானை முன்னிறுத்தி மட்டும் தான் சீமான் வந்து அரசியல் பண்றாரு, மற்ற யாரையும் வளர விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்களே, இது எப்படி பாக்குறீங்கன்னா? இல்லை, அவர் யாரையுமே வளர விட மாட்டார், தன் மகனை கூட அவர் வளர விட மாட்டார். என்னன்னா 2013 நான் வெளியேறிவிட்டேன். ஏன்னா அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்கள் 2009 இந்த இயக்கத்தை தொடங்குகிற போது நாங்கள் புதுக்கோட்டை நகரத்திலே உட்கார்ந்து ஒரு அமைப்பை கட்ட வேண்டும், அது எந்த மாதிரியான அமைப்பாக இருக்க வேண்டும், அந்த அரசியல் அமைப்புக்கான கொடிதோரணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு வரையறை கோட்பாட்டுக்குள் உட்கார்ந்து வரைந்து விட்டு அன்றைக்கு ஊர் சுற்றி கொண்டு குடித்து விட்டு திருந்த சீமானை கொண்டு வந்து அடையாளப்படுத்தினோம். ஆனால் நாளடைவில் அவருடைய பழக்க வழக்க முறைகள், நடைமுறைகள், அரசியல் தெளிவின்மை இவையெல்லாம் நமக்கு எரிச்சலை ஊட்டியது. ஒருவேளை முதலாக நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறியவன் யாரென்றால் அவருடன் கூட இருந்து விட்டு வெளியே வந்தவன் நானாகத்தான் இருக்க முடியும். முதலாக நான் பக்கத்தில் இருந்து எல்லாம் பார்த்துட்டோம். என்ன காரணம்? தாறுமாறான சிந்தனைகள். நாங்கள் இருக்கும்போதே பேசுவார், என் தமிழ்நாட்டிற்கென்று ஒரு பாராளுமன்றத்தை நிறுவும். இதெல்லாம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எவரும் செய்ய முடியாது. தமிழ் தேசிய வரையறை எல்லை கோட்பாடு இல்லாமல் எவனும் தமிழ் தேசியத்தை பேச முடியாது. மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்ட தமிழ்நாடு தான் தமிழர்களுக்கு தேசியம் என்றால் குடகுமலையும் கோலார் தங்கவயலும் மூணாறும் யாருடையது என்கிற கேள்வி இருக்கிறது. ஆக இவர்கள் பேசுகிற இந்த தமிழ் தேசியம் சாதியை ஒழிக்காமல் வரையறை எல்லை கோட்பாடுகள் இல்லாமல் பேசுவது என்பது ஏமாற்று வேலை. ஆகையால் நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள வேண்டும், நாமை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தமிழரில் 2013 அவர் வீட்டிலிருந்தே வெளியேறுகிறேன், கட்சியிலிருந்து வெளியேறுகிறேன் என்பதை விட கட்சியிலிருந்தும் வெளியேறுகிறேன், அவர் வீட்டிலிருந்து வெளியேறுகிறேன் என்றால் மனக்காயங்களோடு மன அழுத்தங்களோடு நக்கல் நையாண்டி வேற பெருமாய் உள்ள உட்கார்ந்துக்கிட்டு எந்த உழைப்பு கொடுத்தாலும் அவர்கள் அந்த உழைப்பிற்கு மரியாதை கொடுக்க மாட்டார்கள். கல்லூரியை போன்றது நாம் தமிழர் கட்சி. 3 ஆண்டுகள் படிப்பார்கள், படித்து முடித்து ஃபெயில் ஆகி வீட்டுக்கு சென்று வருவார்கள். அதுதான் அங்கே இருக்கிறது. யாரும் பாஸ் பண்ணதில்லை. இப்போவும் சொல்கிறேன், இப்போ இருக்கிற தொண்டர்களோட 3 வருஷத்துக்கு படிப்பாங்க, ஃபெயில் ஆகி வெளியில் வந்துடும். யாரும் பாஸ் பண்ண போகிறதில்ல. அப்படித்தான் நாம் தமிழர் 2026 சட்டமன்ற தேர்தலில் இவங்க வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க? 8.4% வாக்குகளை வாங்கியிருக்கிறோம், அடுத்து 16% நாம் வாங்கி விடலாம் என்கிற பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளும் சாத்தியமில்லை. 8.4 4.6 மாற இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான. விஜய் வந்ததுக்கு அப்புறம் சீமான் கொஞ்சம் பயப்படுறாருனா அந்த ஓட் பேங்க் வந்து உடைஞ்சிரும்ன்றதுக்காக. விஜய் அவர்கள் வருகைக்கு பின்னால் திமுகவே பயந்து கொண்டிருக்கிறது. ஓகே, நாம் தமிழர் என்ன பயப்படுவது? சில்லு காசுகள். அது மட்டுமல்ல, அதிமுக பயந்து கொண்டிருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் பயந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை அவர் கொள்கை பிரகடனப்படுத்தப்படுகிற போது, கொள்கை தலைவர்களை அவர் அறிவிக்கிற போதே இந்த தேசம் யாருக்கானது என்பதை அவர் அழகாக அந்த தலைவர்களின் படங்களின் மூலமாக கொள்கையை விளக்கிவிட்டார். ஆகையால் இன்றைக்கு ஆண்ட கட்சியும் ஆளும் கட்சியும்
ஆளுங்கட்சியோடு உறுதுணையாக இருக்கிற மற்ற இதர உதிரி கட்சிகளும் பயந்து கொண்டுதான் அரசியல் களத்தில் ஆங்காங்கே மாநாடுகளும் நடைபயணங்களும் பேரணிகளும் பொதுக்கூட்டங்களும் இன்றைக்கு நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஓரணியில் தமிழ்நாடு என்கிற கொள்கையை திராவிட முன்னேற்றக் கழகம் வைத்திருக்கிறது. நாங்கள் 2 கோடி பேர் உறுப்பினர்களை இதுவரை சேர்த்திருக்கிறோம் என்கிறார்கள். எங்கள் ஊரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பழங்கால காங்கிரஸ்காரர் அவர்கிட்ட போய் திமுககாரங்க கேட்குறாங்க, என்ன 1000 ரூபா வருது, 2000 வேணுமா? என்ன வேணும்ப்பா, உன் ஃபோன் நம்பரை கொடு, உன் அட்ரஸை கொடுத்துரு, உனக்கு 2000 பணம் வந்துடும். கொடுத்துட்டாரு. ஃபோன் நம்பரை கொடுத்த அரை மணி நேரத்தில் அவர் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் போகுது, நீங்கள் இந்நாளில் இருந்து திராவிட முன்னேற்றக் கழக நிரந்தர உறுப்பினராக சேர்த்து கொள்ளப்பட்டுள்ளார். இதுதான் 2 கோடி பேர் உறுப்பினர்கள். எப்படி அழகாக இருக்குல்ல? ஆக நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்றக் கழகம் 2 கோடி பேர் உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறார்கள்னா கூட்டணி என்னத்துக்கு? நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் வாரிசு அரசியலை கடைபிடித்து உங்கள் கொள்ளு பேரை இன்னும் இன்னும் ஒரு 100 தலைமுறைக்கு மேலே நீங்கள் இந்த நாட்டை ஆளலாமே, கூட்டணியே இல்லாமல் ஆளலாமே. 2 கோடி பேர் இந்த தமிழ்நாட்டில் உங்கள் கட்சிக்கு உறுப்பினராக இருந்தார். ஏமாற்று வேலைகள். ஆக தமிழ்நாடு இன்றைக்கு 2 திராவிட இயக்கங்கள் கட்சிகளிடையே சிக்கிக்கொண்டு சின்னாபின்னமாக்கப்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதன் காரணமாக தான் சீமான் ஸ்டாலினை போய் சந்திக்கிறது, இங்கே நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறது, இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே. அந்த சந்திப்புகள்லாம் போலி. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இடையில பன்னீர்செல்வமும் சந்திச்சார் தெரியுமா? கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? அரசியல் எதுவும் பேசலை. அப்புறம் எதுக்கு அவர் நடைபயிற்சி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வேணுமே அங்கே ஒரு நாள் நடைபயிற்சி இப்போ போகிறாங்களா 2 பேரும்? அன்னைக்கு ஒரு நாள் நடைபயிற்சி எதற்காக நடத்தியது என்றால், கவின் படுகொலைக்கு பின்னால் ஓபிஎஸ் அவர்களுடைய சமூகத்தின் பின்னணி இருக்கிறது. ஓகே. அதை உடைப்பதற்கும் அதற்கு மேல் அந்த சுர்சித்தினுடைய தாயை கைது செய்யாமல் இருப்பதற்கும், அதற்கு கீழே அந்த சுர்சித் அவர்களுடைய அக்காவும் தம்பி கவினுடைய காதல் மனைவியும் கைது செய்யப்பட்டு விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்து ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து அதை நிறுத்தினார். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, ஓபிஎஸ் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை காலையில் சந்திக்கிற போது அங்கே திருநெல்வேலியிலே கனிமொழி அவர்கள் கவினுடைய அப்பா அம்மாவை சந்தித்தார். மாலையில் பூங்கொத்துகளை எடுத்துக்கொண்டு போய் முதல்வரிடத்திலே கொடுக்க போது வாழ்த்து சொல்லிவிட்டு நன்றி சொல்லிவிட்டு, பூங்கொத்து கொடுத்ததே அதுக்கு தான், நன்றி சொல்வதற்கு தான். உடனடியாக நேரு அவர்களிடத்திலே ஸ்டாலின் பேசி உடனடியாக கவினை எரிப்பதற்கான ஏற்பாடுகளை விரைவில் செய்யுங்கள், அவங்க அப்பா கிட்ட கொடுங்க, நான் பேசிக்கிறேன்னு சொல்லி ஸ்டாலினே நேரடியாக பேசியதாக ஒரு தகவல். அது ரகசியமாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சீமான் சந்திக்கிறாருன்னு ஸ்டாலின், அதுக்கு என்ன காரணம்? அதான் சொல்லி வரேன். இப்போ ஓபிஎஸ் சந்தித்ததனுடைய விளைவு கவின் உடலை வாங்கி கொண்டு போய் எரியூட்டப்பட்டது. ஓகே. இப்போ ஸ்டாலின் எதற்காக சந்திக்கிறார் என்றால், மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் தென் பிராந்திய மாவட்டங்களில் வலுவாக கட்சியை உருவாக்குவதற்கு சில திமுக அமைச்சர்கள் அல்லது திமுக எம்எல்ஏக்களிடம் ரகசிய தொடர்பை வைத்திருக்கிறார் சீமான் அவர்கள். ஆமாம், அது வெளியில் அவங்களுக்குலாம் தெரியாது. ஓகே. அதெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, திமுக தென் மாவட்டங்களில் ஜெயிக்க வேண்டும், அதிகளவு வெற்றி பெற வேண்டும், நாம் தமிழர் கட்சிக்கு டம்மி வேட்பாளர்களை நீங்கள் நிறுத்துங்கள், உங்களுக்கு எத்தனை கோடி வேணும், டம்மி வேட்பாளர்களை நிறுத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றி பெறுவர வைப்பதற்கான ஒரு முன்னேற்பாடு முதல் சந்திப்பு. நிச்சயமாக இதுதான் நடக்க போகுது வர்ற தேர்தலில். சீமான் ஸ்டாலினை சந்தித்ததற்கு காரணமே திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பை உருவாக்குவதற்கு டம்மி வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும். ஆகையால் தென் பிராந்திய மாவட்டங்களில் நிற்கக்கூடிய நாம் தமிழர் வேட்பாளர்கள் உஷாராக இருக்க வேண்டும். நிச்சயமாக இவர்கள் அதைத்தான் செய்வார்கள். அதற்காகத்தான் அந்த சந்திப்பும் நடந்தது. இந்த எலெக்ஷனுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சின்றது இருக்குமா? எப்படின்னா சம்பாதிப்பதற்காக வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஓகே. இங்கே சரித்திரம் படைத்து ஆட்சி ஆள வேண்டும், தமிழர்களுக்காக ஒரு நீதியை நிலைநாட்ட வேண்டும், தமிழீழத்தீவில் நடைபெற்ற போர் குற்றங்களை வெளிக்கொணர வேண்டும், செம்மணி புதைகுழிக்குள் புதைந்து கிடக்கிற எலும்பு கூடுகளை எடுத்து உரியவர்களிடம் காண்பித்து உற்ற மரியாதையை தமிழ்நாட்டிலிருந்து செலுத்த வேண்டும், அல்லது தமிழீழ பகுதிகளில் போய் சீமான் கால் புதித்து அங்கே வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்பதெல்லாம் அல்ல. பல கோடி ரூபாய் சம்பாதிக்க வேண்டும், அந்த சம்பாத்தியத்தில் தன் குடும்பம் இன்னும் ஒரு 10 தலைமுறைக்கு வாழ வேண்டும் என்ற பெருத்த கனவுகளோடு ஒரு கட்சி. அதுதான் நாம் தமிழர். பொறுத்திருந்து பார்ப்போம்ண்ணா என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்ப நன்றிகள்ண்ணா, எங்களோட நேரம் கொடுங்க.
நன்றி. நன்றி.